Taste the Daily. நாமக்கல் மாவட்டத்தில் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராசிபுரம் நகராட்சியுடன் பட்டணம், சந்திரசேகரபுரம், கோனேரிப்பட்டி, கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட ஊராட்சிகளை இணைப்பதற்கான ஆணை அரசு வெளியிட்டுள்ளது. இதனால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பறிபோகும், சொத்து வரி, வீட்டு வரி உயர்வு மற்றும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பறிபோகும் என கருதி அதிமுக சார்பில் கிராம மக்கள் ஊர்வலமாக சென்று கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து வாகனங்களில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர் ஒட்டும் பணி துவங்கியது. அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் மாவட்ட செயலாளர் அக்கீம் பாபு ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் வாகனங்களில் யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் ஒட்டும் பணியை துவக்கி வைத்தார். சிவகங்கையில் மர்மமான முறையில் உயிரிழந்த நெல்லை மாணவியின் உறவினர்களை நேரில் சந்தித்து அதிமுக நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் ஆறுதல் கூறினார். நெல்லையை சேர்ந்த பிரீத்தி தேவி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் வேளாண் கல்லூரி விடுதியில் தங்கி பயின்று வந்தார். இவர் கடந்த 6ஆம் தேதி அன்று மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாணவியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராடி வரும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். அப்போது மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் வேல்முருகன், மாவட்ட விவசாய அணி இணை செயலாளர் கனித்துறை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடன் இருந்தனர். திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் மேல அம்பிகாபுரத்தில் தெற்கு மாவட்ட கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் குற்றவாளிகளுக்கு துணை போகும் திமுக அரசை கண்டித்து யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர்கள் வாகனங்களில் ஒட்டப்பட்டது. இதனை அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளருமான ப. குமார் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டி எதிர்ப்பை தெரிவிக்கும் பணியை துவங்கி வைத்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகர்மன்ற அவசர கூட்டம் அதிமுக கவுன்சிலர்கள் புறக்கணிப்பால் ஒத்திவைக்கப்பட்டது. செங்கோட்டை நகராட்சியில் இந்த ஆண்டுக்கான முதல் அவசர கூட்டம் நடைபெற இருந்தது. இந்நிலையில் சாதாரண கூட்டம் நடத்தாமல் அவசர கூட்டமாக நடத்துவதை எதிர்த்து அதிமுகவினர் புறக்கணிப்பு செய்வதாக நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்து கூட்டத்தை புறக்கணித்தனர். இதையடுத்து திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் 3 பேர் மட்டுமே கூட்டத்தில் கலந்து கொண்டதால் நகர்மன்ற தலைவர் கூட்டத்தை ஒத்திவைத்தார். ராணிப்பேட்டை சிப்காட் அருகே கர்நாடக மாநிலம் கோலார் பகுதியிலிருந்து பக்தர்களை ஏற்றி வந்த பேருந்தும் காய்கறி ஏற்றி வந்த ஈச்சர் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த 37 பேர் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனிடையே 6 பேர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கும், உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள ஒருவர் ராணிப்பேட்டை CMC தனியார் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்.